Hi students, இன்னைக்கு 10th மேக்ஸில் வந்து செகண்ட் சாப்டரில் ஏபியோட பேசிக்ஸ் பார்க்க போகிறோம். ஏபி தான் பார்க்க போகிறோம். ஏபின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏபி வந்து ஒரு அரித்மெட்டிக் ப்ரோக்ரெஷன். அதோட சீக்வன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏ ப்ளஸ் டி, a + 2d, a + 3d அப்படின்னு போயிட்டே இருக்கும். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஏபியோட சீக்வன்ஸு. அதோட ஃபார்மேட் வந்து இப்படி தான் இருக்கும். இப்போ இந்த ஏவை என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து ஃபஸ்ட்டு டேர்ம்னு சொல்லுவாங்க. இந்த டேர்ம் வந்து ஃபஸ்ட்டு டேர்ம், இது செகண்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம், ஃபோர்த்து டேர்ம், ஃபிஃப்த்து டேர்ம் அப்படின்ற மாதிரி போயிட்டே இருக்கும். இந்த டி வந்து டிஃபரன்ஸ், இந்த டேர்முக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு, அந்த டிஃப்ரென்ஸ் தான் வந்து டி. அது வந்து என்னென்னா காமன் டிஃபரன்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஏபி இதோட ஃபார்முலாஸ் வந்து இப்போ வந்து நம்ம வந்து nth டேர்ம் கண்டுபிடிக்கிறது. இந்த டி இப்போ வந்து இதில் வந்து ஃபஸ்ட்டு டேர்ம் இது சொல்கிறோம், செகண்ட் டேர்ம் சொல்கிறோம், தேர்டு டேர்ம் T1. இதை வந்து எப்படி டினோட் பண்ணுவாங்கன்னா, இதை T1, T2, T3, T4 போயிட்டே இருக்கும். அப்படியே nth டேர்ம் வரைக்கும் இருக்கும். nth டேர்ம் நம்ம என்னன்னு தெரியாது. ஸோ இப்போ அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா, இதை வந்து எப்படிலாம் கொஸ்டின்ஸ் ஃப்ரேம் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, nth டேர்ம் கண்டுபிடிங்க, தட் மீன்ஸ் நமக்கு வந்து T12 கண்டுபிடிங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ ஃபைண்ட் ஏ கண்டுபிடிங்க, அப்புறம் டி கண்டுபிடிங்க, அப்புறம் லாஸ்ட் டேர்மோட வேல்யூ என்ன இருக்கும். ஸோ அது மாதிரிலாம் நமக்கு வந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க இந்த இதில் இருந்து. இப்போ நம்ம வந்து சம்ஸ் பார்க்கலாம். ஒரு எக்ஸாம்பிள். சரி, இப்போ வந்து டிஃபரன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம். இப்போ நமக்கு வந்து நான் என்ன சொல்லியிருக்கேன், இதுதான் வந்து அதோட ஃபார்மேட், இப்படி தான் போயிட்டே இருக்கும் நான் சொல்லியிருக்கேன். அதோட சீக்வன்ஸு இப்படி இருக்கும்னு இருக்கேன். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ ஃபைண்ட் நமக்கு இந்த என்ன சொல்கிறாங்க, இப்போ கொஸ்டின் நான் எடுத்திருக்கேன் 10th ஏபி கண்டுபிடிக்க சொல்லுங்கள். ஃபைண்ட் ஏபின்னு ஃபைண்ட் ஏபின்னா இதை தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஏ + டி, a + 2d இதோட சீக்வன்ஸ் கண்டுபிடிக்கணும். ஃபைண்ட் ஏபின்னு கொடுக்குறாங்க. வேல்யூ வந்து உங்களுக்கு என்ன வேல்யூ, அப்போ இந்த ஏபி கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு என்ன தெரியணும், ஏ தெரியணும், டி தெரியணும். இந்த ரெண்டு தெரிஞ்சதுன்னா நம்ம இந்த சீக்வன்ஸை நம்ம போட்டுடலாம். அப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஃபஸ்ட்டு டேர்மோட வேல்யூ ஃபஸ்ட்டு டேர்மோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, 20. அப்போனா நமக்கு என்னது, ஃபஸ்ட்டு டேர்ம் ஏ கொடுத்துட்டாங்க. அப்புறம் காமன் டிஃபரன்ஸ் வந்து 8 கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ரெண்டு வேல்யூ தெரிஞ்சால் நம்மளால் இந்த ஏபியை கண்டுபிடிக்க முடியும். அப்போ இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுங்கள். அப்போ ஏவோட வேல்யூ என்னது, நமக்கு 20, டியோட வேல்யூ 8. அப்போ இந்த ஃபார்முலாவில் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இதெல்லாம் பேசிக் சம்ஸ் தான். இதை 2 மார்க்ஸ் அது மாதிரிலாம் நமக்கு வரும். பட் இதெல்லாம் தெரிஞ்சால் தான் நீங்கள் வந்து நமக்கு பெரிய சம்ஸ்லாம் போடும்போது கொஞ்சம் ஏபினா என்னன்னு தெரியணும், இந்த சீக்வன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது நமக்கு தெரியணும். அப்போ அதுலேருந்து தான் நம்ம வந்து nth டேர்ம் கண்டுபிடிக்க, லாஸ்ட் டேர்ம், சம் ஆஃப் தி டேர்ம்ஸ், அது மாதிரி நம்ம இதுலேருந்து கொஸ்டின்ஸ். பட் பேசிக்கு இது தான். இதுலேருந்து ஃபார்முலா அப்ளை பண்ணுங்கள். ஏ வந்து 20, அப்புறம் a + d வேணுமா. இப்போ ஏ வந்து 20 + d வந்து என்னது 8. அப்புறம் ஏ வந்து என்னது 20 + 2 × d. அப்படின்னு இன்னொரு நம்பர் கண்டுபிடிக்கணும். அப்படின்னா எப்படி போடணும், 20 + 3 × 8 அப்படியே போயிட்டே இருக்கும். அப்போ பாருங்கள் என்ன வரும், 20 + 8 28. இப்போ 20 + 16 வருங்களா இங்கே. இப்போ 20 + இங்கே என்ன வரும், 24 வருங்களா. இப்போ இதை ஆட் பண்ணிங்கன்னா இது நம்பர் உங்களுக்கு கிடைச்சிடும். இப்போ 20, 28, அப்புறம் 36, அப்புறம் 44. இதுதான் நமக்கு இந்த சீக்வன்ஸ் போயிட்டே இருக்கும். சரிங்களா, இது போயிட்டே இருக்கும். இப்போ இது நீங்கள் எக்ஸாம்பிள் வந்து இது டிஃப்ரென்ஸ் பாருங்கள். இது எல்லாத்தோட டிஃப்ரென்ஸும் ஒரே மாதிரி இருக்கும் ஏபியை பொறுத்த வரைக்கும். அதனால தான் நமக்கு காமனாக எப்படி சொல்கிறோம், டின்னு இதை டினோட் பண்ணுறோம். இதோட டிஃப்ரென்ஸ் பாருங்கள் 8 இருக்கும், இதோட டிஃப்ரென்ஸ் பாருங்கள் 8 இருக்கும், இதோட டிஃப்ரென்ஸ் பாருங்கள். அதனால தான் நம்ம என்ன சொல்கிறாங்க, கொஸ்டினில் காமன் டிஃப்ரென்ஸ் வந்து 8. இப்போ இதுதான் ஆன்சர் நமக்கு. சரிங்களா, இதுதான் ஏபி ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இது நமக்கு கொஸ்டின் வந்து நம்ம தப்பாக பண்ணியிருக்குமா ரைட்டாக பண்ணியிருக்குமா இதுலேருந்தே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சப்போஸ் இது டிஃப்ரென்ஸ் தப்பாக இருந்ததுன்னா நம்ம பண்ணியிருக்கிறது தப்பு. எல்லா டிஃப்ரென்ஸுமே 8 இருக்கணும். ஏபினாலே இது எல்லோட டிஃப்ரென்ஸு ஒரே சேமாக தான் இருக்கணும். இப்போ செகண்ட் சம் நெக்ஸ்ட் பார்க்கலாம்.
ஓகே, இப்போ நெக்ஸ்ட் சம் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ வந்து ஒரு ஃபார்முலா இருக்குது. இப்போ டிஎன் இது வந்து nth டேர்மோட ஃபார்முலா. இது ஏ ப்ளஸ், இது வந்து ஒரு எக்ஸசைஸ் சம்லேருந்து எடுத்துருக்கோம், ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம் இது. ஏ ப்ளஸ் n மைனஸ் 1 டின்னு இருக்குது. ஓகேங்களா? இப்போ இதில் வந்து நான் வந்து கொஸ்டின் ஒரு ஃப்ரேம் பண்ணேன். என்ன கொஸ்டின் பாருங்கள், இது எக்ஸசைஸ் சம்லேருந்து எடுத்துருக்கேன். ஃபைண்ட் 19th டேர்ம் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஃபைண்ட் 19th டேர்ம் of AP, of an AP. அதில் வந்து நமக்கு என்ன சீக்வன்ஸ் கொடுத்துருக்காங்க, என்ன ஏபியோட சீக்வன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, -11, -15, -19 and so on. இது மாதிரி நமக்கு இந்த கொஸ்டின் இருக்குது. நமக்கு இதிலேருந்து இப்போ என்ன கண்டுபிடிக்கணும் நம்ம, அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, 19th டேர்ம்னு சொல்லியிருக்காங்க. 19th டேர்ம்னா இதுதான், இந்த எண்ணு தான் வந்து 19. இந்த எண் இருக்குது பார்த்தீங்களா, இதோட வேல்யூ தான் 19. ஏன்னா என்னதுங்க, ஃபஸ்ட்டு டேர்ம். நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு டேர்ம். டீனா என்னது, இதோட காமன் டிஃபரன்ஸ் தான் நம்ம டீன்னு சொல்லுவோம். அப்போ இந்த ஃபார்முலா பாருங்கள், அப்போ என்ன 19th டேர்ம், இது nth டேர்ம். இது என்ன சொல்லுவாங்கன்னா nth டேர்ம். நமக்கு எதனா டேர்ம் கண்டுபிடிக்கணும், இத்தனாவது டேர்ம் கண்டுபிடிக்கணும், இதுதான் டேர்ம். இது ஃபஸ்ட்டு டேர்ம், செகண்ட் டேர்ம், அப்புறம் தேர்ட் டேர்ம், இது போயிட்டே இருக்கும். அது மாதிரி இங்கே போயிட்டே இருக்கும்போது அதில் 19th வருது பார்த்தீங்களா, அந்த நம்பர் என்ன, அதுதான் நமக்கு கொஸ்டின். அப்போ இந்த ஃபார்முலா நம்ம வந்து அப்ளை பண்ணோன்னா நமக்கு கிடைச்சிடும். இப்போ என்னோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, 19. அப்போ ஏவோட வேல்யூ இதில் வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம். இப்போ ஏவோட வேல்யூ என்னது, ஏ தான் ஃபஸ்ட்டு டேர்ம், அது வந்து -11. அப்புறம் டியோட வேல்யூ என்னது, நம்ம இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணோங்களா, ஆல்ரெடி நம்ம அந்த மைனஸ் அப்படியே போடுங்க, -15. நம்ம மைனஸ் போட்டு தானே போடணும், -11. புரியுதுங்களா இது எப்படி வந்துச்சுன்ட்டு. நம்ம டிஃப்ரென்ஸ் எப்படி எடுக்கணும், இந்த டேர்மோட இதோட டிஃப்ரென்ஸு இது ரெண்டுத்தோட டிஃப்ரென்ஸ் மைனஸ் பண்ணோம். இது நமக்கு இது ஆல்ரெடி இந்த நம்பருக்கு முன்னாடி நான் மைனஸ் எடுத்து நான் போட்டுட்டேன். இந்த நம்பருக்கு முன்னாடி ப்ளஸ் இந்த டிஃப்ரென்ஸ் நான் கண்டுபிடிக்க போகிறேன். இது எப்படி கண்டுபிடிக்கலாம், -15. இந்த மைனஸ் எப்படி என்ன வரும், ப்ளஸ்ஸாக மாறிட்டோங்களா, -× +11. இப்போ இது பண்ணால் நமக்கு என்ன வரும், நம்பர் 4. மைனஸ் என்ன சிம்பிள் வரணும், இங்கே ப்ளஸ் வருங்களா மைனஸ் வருங்களா, மைனஸ் வரணும். ஏன் மைனஸ் வருது, ஏன்னா கிரேட்டஸ்ட் நம்பர் வந்து கிரேட்டஸ்ட் நம்பருக்கு முன்னாடி என்ன இருக்குது, மைனஸ் இருக்குது. அதனால் நம்ம -4ன்னு நம்ம டி கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ இது அப்படியே இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்படி சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். பண்ண அப்படி ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள், ஈஸியாக இருக்கும். அப்போ T19 அப்படியே போடுங்க. T19 எனக்கு 19th நம்பர் என்னன்னு தெரியும். இப்போ ஏவோட வேல்யூ -11 ப்ளஸ் என்னோட வேல்யூ 19 ஃபார்முலா என்ன இருக்குங்க, 19 - 1 டியோட வேல்யூ -4. ஓகேங்களா? இப்போ இந்த ஃபார்முலா நான் டெரைவ் பண்ணணும். இது பாருங்கள் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். இந்த -11 அப்படி வந்துடுமா, வந்துடும். 19 - 1 18 இன்ட்டு ப்ராக்கெட் போட்டுக்கோங்க, இன்ட்டு -4. ஏன்னா இந்த மைனஸ்லாம் நமக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகும். மேபி ஏன்னா நீங்கள் ப்ளஸ் பண்ணுவோம், மைனஸ் போடலாம், ப்ளஸ் மைனஸ் ஆகிக்கலாம். ஆனால் எப்பவுமே நீங்கள் ப்ராக்கெட்டில் டினோட் பண்ணி இது கரெக்டாக பண்ணிக்கோங்க. இங்கே 18, ஏன் இங்கே +18 வந்து ஏன்னா பிக்கஸ்ட் நம்பர், இங்கே 19க்கு முன்னாடி ப்ளஸ், ஸோ அதான் நம்ம 18 போட்டிருக்கோம். சரிங்களா? எப்போவுமே நம்ம போடும்போது பிக்கஸ்ட் நம்பரோட சைன் என்னவோ அந்த சைனை தான் நம்ம போடணும். இதுவே இங்கே -19 இருந்துச்சுன்னா, இங்கே +1 இருந்ததுன்னா நமக்கு இங்கே வந்து -18 போட்டிருப்போம். சரி, இது வந்து நமக்கு பாசிட்டிவ் சிம்பிள், இதனால் நம்ம வந்து +18 போட்டிருக்கோம். -11 இந்த இதை ப்ளஸ் அப்படியே நான் போடுறேன். இதை மல்டிப்ளை பண்ணுங்கள், என்ன வருது, இந்த சைடில் போட்டு பாருங்கள், 18 × 4. இது என்ன பாருங்கள், 32, 4, 7, 72 வந்துச்சுங்களா? இப்போ என்ன பண்ணோம், 72 இதோட சிம்பிள் என்ன, மல்டிப்ளை பண்ணும்போது ப்ளஸ் இன்ட்டு மைனஸ். இப்போ -11 ப்ளஸ்ஸும் மைனஸும் சேர்ந்தால் என்ன ஆகும், மைனஸ் வந்துடும். 72 இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா, ஏன்னா மைனஸும் வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். ப்ளஸ்ஸு மைனஸாக இருக்கும்போது நம்ம சப்ட்ராக்ட் பண்ணுவோம். ரெண்டு சிம்பிளும் ஒரே மாதிரி இங்கே ஒரே சைனில் இருக்கும்போது நம்ம வந்து என்ன பண்ணுவோம், ஆட் பண்ணுவோம். அப்போ 83. இங்கே என்ன சிம்பிள் வரணும், மைனஸ். ஏன் தெரியுதுங்களா, ஏன்னா பிக்கஸ்ட் நம்பரோட இதுக்கு முன்னாடி என்ன இருக்குது, மைனஸ் இருக்குது. அப்போ வந்து என்னோடய 19th டேர்ம் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா -83. சரிங்களா? கொஸ்டின் இன்னொரு டைம் பாருங்கள். கொஸ்டினை பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு பாருங்கள். என்ன போட்டுக்கோங்க, -11
-15 -14 அப்படியே போயிட்டுருக்கே இருக்கும்போது எனக்கு 19th டேர்ம் என்னவாக இருக்குது? -83. சரி, இப்போ நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாம். இப்போ இது மாதிரி இப்போ nth டேர்ம் சொல்லும்போது நம்ம போட்டுட்டோம். இப்போ நெக்ஸ்ட் ஒரு சம் நான் வந்து எக்ஸாம்பிள் சம்லேருந்து எடுத்திருக்கேன். இந்த கொஸ்டின் நான் இங்கே எழுதுகிறேன். என்ன இப்போ தேர்ட் சம் இதில் வந்து என்னென்னா ஃபைண்ட் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ். பாருங்கள், கொஸ்டின் நான் எழுதிக்கிறேன். ஃபைண்ட் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ். என்ன சொல்லியிருக்காங்க? ஃபைண்ட் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ். அப்போ அதில் என்ன கொடுத்துருக்காங்க? ஏபியோட வேல்யூ, நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் ஆஃப் ஏபி. அதோட ஏபியோட வேல்யூ எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 இருக்குது, 6 இருக்குது, 9 இருக்குது, 12 இருக்குது, போயிட்டே இருக்கும். இதில் வந்து கடைசி நம்பர் என்னவாக இருக்கும்? அது லாஸ்ட் நம்பர் கொடுத்துட்டாங்க. இதுதான் லாஸ்ட் டேர்மோட நம்பர். இது டேர்ம் nth டேர்ம்ன்றது வந்து நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ். இதில் எத்தனை இருக்குது? 1 2 3 1 2 3 4 5 6 இதில் நம்பர் போயிட்டே இருக்கும் பார்த்தீங்களா? அதோட டோட்டல் தான் வந்து நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ்னு சொல்லுவாங்க. அப்போனா நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் சொன்னால் என்னது? இது என்னோட வேல்யூ கேட்குறாங்க. ஓகேங்களா? என்னோட வேல்யூ கேட்குறாங்க. இல்லை என்னென்ன வேல்யூலாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஏ ஃபஸ்ட்டு வந்து டியோட வேல்யூ 6 - 3 வந்து 3. ஓகேங்களா? அப்போ ஏ கொடுத்துருக்காங்க, என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன கண்டுபிடிக்கணும்? எனக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலா? டிஎன்னோட தெரியும். டிஎன் தானே n வரும். ஏ ப்ளஸ் அதே ஃபார்முலா எடுக்கிறேன். ஏ ப்ளஸ் n-1 டி. ஓகேங்களா? இப்போ நான் இந்த டேர்ம் டிஎன் இருக்கிறத நான் லாஸ்ட் டேர்மாக வச்சுக்கிறேன். ஓகேங்களா? நான் இங்கே வந்து லாஸ்ட்டாக நான் கம்பேர் பண்ணும்போது இது எல் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் n-1 டி. இப்போ இதிலிருந்து நான் எண்ணெய் வந்து வெளியே எடுக்கிறேன். அப்படி வெளியே எடுக்கும்போது எனக்கு என்ன வரும்? அப்போ எண்ணெய் தானே எனக்கு வேணும். அப்போ நான் எண்ணெய் தான் வெளியே எடுத்துக்கணும். அப்போ எண்ணெய் வந்து எப்படி இருக்குன்னா எல் மைனஸ் ஏ டிவைடட் பை டி ப்ளஸ் 1. இதுதான் ஃபார்முலா. nth டேர்ம் நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் எனக்கு ஃபார்முலா. சரிங்களா? இதை யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போ நான் என்ன சொன்னேன்? ஃபஸ்ட்டு ஏயோட வேல்யூ நமக்கு என்னது பாருங்கள். ஏயோட வேல்யூ 3, டியோட வேல்யூவும் 3. சைடில் அதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்படிங்க சப்ஸ்டியூட் பாருங்கள். எல்லோட வேல்யூ என்னதுங்க? லாஸ்ட் டேர்மோட 1 மைனஸ் ஏயோட வேல்யூ 3, டியோட வேல்யூவும் 3 ப்ளஸ் 1. இதை அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஆன்சர் என்ன வருது பாருங்கள். 108ங்களா? டிவைடட் பை 3 ப்ளஸ் 1. இதை டிவைட் பண்ணதுக்கப்புறம் தான் இதை ஆட் பண்ண நம்ம. டிவைட் பண்ணால் என்ன வரும்? 3 டைம்ஸ் என்ன வரும்? 10 வருது. 9 வருமா? 3 டைம்ஸ் 9 பேலன்ஸ் 1 கிடைக்குமா எனக்கு? சைடில் உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் போட்டு பாருங்கள். எப்படி போடுவீங்க? எப்படி போடுவீங்களா? 3 டைம்ஸ் போட்டிங்கன்னா 9 வரும், ரிமைனிங் 1 வரும். 18 எத்தனை டைம்ஸ் வரும்? 8 6. அப்போ 36 ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 37. என்னோடய ஆன்சர் வந்து இப்போ 37. சரிங்களா? இப்போ என்னோட வேல்யூ என்ன வந்துச்சு? நமக்கு 37. அப்படின்னா என்னது? நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ். இதில் வந்து எப்பவுமே சம்ஸ் வந்து புரிஞ்சு படிங்க, மக்கப் பண்ணாதீங்க. சம்ஸில் வந்து ஃபார்முலாலேருந்து எப்படி நம்ம டெரைவ் பண்ணலாம், அப்படி என்னன்னா என்ன, டீனா என்ன, டிஎன்னுனா என்ன, டீனா என்ன, ஏன்னா என்ன, அப்படி தெரியும் போது தான் நம்ம இந்த ஏபியில் உள்ள எல்லா சம்மே நம்மளால் போட முடியும். இப்போ ஏன்னா வந்து பார்த்தோன்னே நம்ம சொல்லணும். ஏன்னா இந்த சம்ஸை பார்த்தீங்க அப்படின்னா ஏன்னா 3, இதோட டிஃபரன்ஸ் டி, லாஸ்ட் டேர்ம். இப்போ நமக்கு என்ன கேட்க? n நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ்னால் எத்தனை நம்பர்ஸ் இருக்குது இதுக்குள்ளே, இந்த சீக்வன்ஸ்க்குள்ளே நம்பர்ஸ் எத்தனை நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இருக்குது. இது ஒன்றையும் டேர்ம்ஸ் சொல்லுவோம். இது வந்து ஃபஸ்ட்டு டேர்ம், செகண்ட் டேர்ம், தேர்ட் டேர்ம், ஃபோர்த்து டேர்ம், ஃபிஃப்த்து டேர்ம், சிக்ஸ்த்து டேர்ம் அப்படி சொல்லும்போது நமக்கு இதில் எத்தனை டேர்ம்ஸ் இருக்குது. இந்த ட்ரிபிள் வந்து எத்தனாவது டேர்ம் பார்த்திங்கன்னா 37th டேர்ம். அது மாதிரில வந்து பார்த்திங்கன்னா 37 நம்பர்ஸ் இருக்குது. 37 நம்பர் இருக்கனால தான் 37th டேர்ம் நம்ம சொல்கிறோம். சரிங்களா? அது கவனமாக அது மாதிரி புரிஞ்சு படிக்கும்போது நம்மளால் எல்லா சம்மே மேக்ஸை பொறுத்த வரைக்கும் எதுவுமே மக்கப் பண்ணக்கூடாது. நம்ம இது ஏனா என்ன, டினா நம்ம சொல்லும்போது நமக்கு ஈஸியாக நம்ம வந்து டெரைவ் பண்ணிடலாம். தேங்க்யூ.